வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2 ரோலில் அரங்கோணம் ஒயர் கூட தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 8 அடியில் 30 ஒயர் வெட்டியிருக்கிறேன். ரன்னிங் ஒயரும் தேவைப்படும். இப்போ அடிபாகம் நான் எப்பொழுதும் போல் நார்மல் நாட் வச்சு போட்டிருக்கேன். 30 ஒயரையும் சேர்த்து 10 முடித்து நான் அடிபாகம் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம சுற்றிலும் பின்னணும். நீங்கள் ஏதாவது ஒரு முடிச்சிலேருந்து நாம் ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த முடிச்சிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு 1/4 அடி அளவு சொருகிறதுக்கு விட்டுக்கிடுங்க. இதை வச்சு நம்ம சுற்றிலும் பின்னணும். இந்த ஒயரை வச்சு தான் நம்ம கார்னர் திருப்ப போகிறோம். நான் ஒரே கலரில் தான் இந்த அரங்கோணம் ஒயர் கூட நான் போடுறேன். 2 கலரில் நான் போட்டிருக்கேன், ஏற்கனவே பின்னிருக்கிறேன். இந்த கூட நான் ஒரே கலரில் பின்னுறேன். பக்கத்தில் இருக்கிற ஒயரை எடுத்து நம்ம சாதாரணமாக முடிச்சு போடணும். எட்டரை அடியில் 30 ஒயர் வெட்டியிருக்கிறேன். 10 பேஸ் போட்டிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு பின்னிட்டு நான் கார்னர் திருப்பும்போது காட்டுறேன். சுற்றிலும் இந்த ஒயர் வச்சு தான் நம்ம பின்னுறோம். இதுதான் கார்னர் திருப்புறது. நான் ஏற்கனவே அடி போடுறது, கார்னர் திருப்புறது எல்லாமே நான் நிறையா குடைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். அதனால் இது தேவைப்படுறதை மட்டும் நான் சொல்லித்தர்றேன். இதே மாதிரி கார்னர் முக்கோணமாக இருக்கும். அதுக்கடுத்து இன்னொரு கார்னர் திருப்பிடலாம். அதுக்கடுத்து இந்த பக்கமும் நம்ம கார்னர் திருப்பணும். பாருங்கள், இதே மாதிரி இந்த பக்கமும் கார்னர் திருப்பியாச்சு. இப்போ 2 பக்கம், வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கமே நான் கார்னர் திருப்பிட்டேன். இப்போ கார்னர் திருப்பி நான் 2 லைன் மேலே பின்னிருக்கிறேன். 2 லைனுமே நான் எனிப்படி நாட் போட்டு தான் பின்னிருக்கிறேன். நான் ஒரு தடவை எனிப்படி நாட்டு போடுறது எப்படின்னு காட்டுறேன். நான் நிறைய குடைகளுக்கு எனிப்படி நாட் போட்டு தான் நான் பின்னிருக்கிறேன். இப்போ நம்ம 2 ஒயராக எடுத்து இப்போ ரன்னிங் ஒயரை நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி சொருகியாச்சு. இப்போ 2 முடிச்சில் உள்ள ஒயரை எடுத்து கிராஸாக முடிச்சு போடணும். அதுக்கடுத்து இந்த 2 ஒயர் நம்ம எப்பொழுதும் கிராஸ் நட் போடுற மாதிரி 2ஐயும் சேர்த்து கொஞ்சம் டைட்டாகவே போட்டுக்கிட்டு வரணும். ஏன்னா நம்ம 2 நேராக இருக்கிற ஒயரை எடுத்து நம்ம பின்னுறோம். அதனால் கொஞ்சம் டைட்டாகவே போடணும். அதுக்கடுத்து இந்த 2 ஒயர் அடுத்தடுத்து இருக்கிற ஒயர் எடுத்து நம்ம முடிச்சு போட வேண்டியதுதான். இது நார்மல் நாட் கூட தான். அதுக்கடுத்து இந்த 2 முடிச்சு
இப்படியே நான் முடிச்சு போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எல்லாத்தையுமே நான் 2 முடிச்சு சேர்த்து நம்ம ஒவ்வொரு நாட்டாக போட்டுட்டே அதுக்கடுத்து நம்ம ரன்னிங் ஒயர் தேவைப்படும். அதே மாதிரி ஒரு 1/4 அடி அளவு சொருகிறதுக்கு விட்டுக்கிடுங்க. இப்போ ஒவ்வொரு ஒயரையும் நம்ம சாதாரணமாக ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம பின்னணும். இந்த குடையில் வந்து என்னென்னா ஒரு தடவை வந்து ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். அதுக்கடுத்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு 2 எடுத்து முடிச்சு போட்டு பின்னணும். அப்போ தான் இந்த அருங்கோண டிசைன் கிடைக்கும். பக்கத்தில் இருக்கிற முடிச்சை இதே மாதிரி டைட் பண்ணி விட்டுக்கிடுங்க. நான் 2 ரோலுமே ப்ளூ எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுவோ அதை எடுத்துக்கிடுங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒயரை கூட ஸ்கிப் பண்ணாமல் நம்ம பின்னிக்கிட்டே வரணும். அதுக்கடுத்து இந்த ஒயர் கொஞ்சம் டைட் பண்ணியே போடணும். அதுக்கடுத்து இந்த ஒயர் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அது பிளாக்காக மாறும். அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும். அதை டச் பண்ணி வச்சிங்கன்னா நான் போட்ட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். என்னோடய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். பாருங்கள், இதே மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சே நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒயரை எடுத்து நம்ம சாதாரணமாக பின்ன வேண்டியது தான். இப்போ ஒரு லைன் நான் பின்னுறேன். இப்போ பாருங்கள், ஒரு லைன் ரன்னிங் ஒயர் வச்சு நான் பின்னிட்டேன். பின்னி நம்ம எணிப்படி நாட் போட்டு கட் பண்ணி ஒயரை சொருகியாச்சு. அதுக்கடுத்து நம்ம 2 ஒயராக எடுத்து நம்ம கிராஸாக நாட் போடணும். இப்போ இந்த ஹோலுக்கு நேராக இருக்கிற இந்த 2 ஒயரை எடுத்து ஒரு முடிச்சு போடணும். இப்போ வந்து ரன்னிங் ஒயர், இந்த லைனுக்கு வந்து ரன்னிங் ஒயர் தேவைப்படாது. அதுக்கடுத்து இந்த 2 ஒயர் இப்படி பின்னும்போது தான் இந்த டிசைன் கிடைக்கும். இந்த அடிபாகம் வந்து இந்த குடைக்கு அடிபாகம் வந்து நம்ம ரெட்டைப்படையில் தான் போடணும். நான் 30, 10 போட்டிருக்கேன். பேஸ் வந்து நீங்கள் வந்து 24, 28, 10 அப்படி இல்லைன்னா 12 அப்படியே போட்டுக்கிடலாம். ரெட்டைப்படையில் போட்டால் தான் இந்த குடை வந்து கரெக்டாக பின்னுறதுக்கு சரியாக இருக்கும். அதனால் நீங்கள் அப்படி போட்டுக்கிடுங்க. நான் இப்போ 30, 10 பேஸ் போட்டிருக்கேன். ஒரு லைன் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். ஒரு லைன் வந்து இதே மாதிரி கிராஸாக முடிச்சு போடணும். இப்படியே 2 ஒயராக எடுத்து முடிச்சு போடுறேன். இந்த மாதிரி இருக்கும் டிசைன் வந்து. இப்போ பாருங்கள், 2 எடுத்து நான் முடிச்சு போட்டுட்டேன். அதுக்கடுத்து ரன்னிங் ஒயரை வச்சு இதே மாதிரி கொஞ்சம் விட்டுக்கிடுங்க. உள்ளே சொருகிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயர் எடுத்து நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு சாதாரணமாக நான் இதுக்கு முந்தி காட்டின மாதிரி அப்படி தான் பின்னணும். ஒரு முடிச்சுக்கு ஒரு முடிச்சு இடைவெளி இல்லாமல் பின்னுங்க. அப்போ தான் கூட வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த முடிச்சு அடுத்தடுத்து இருக்கிற ஒயர் எடுத்து நம்ம இந்த ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். நான் 2 கலரில் தான் இந்த அருங்கோணம் கூட பின்னிருக்கிறேன். ஒரு கலரில் வந்து நான் இப்போ தான் பின்னுறேன். நீங்கள் 2 கலர் அப்படின்னா கூட நீங்கள் பின்னிக்கிடுங்க.
அதுக்கடுத்து இந்த ஒயர் இப்படியே சுற்றிலும் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு லைன் பின்னணும். அது மட்டும் நம்ம தெரிஞ்சாலே இந்த அரங்கோணம் கூட நல்லா ஈஸியாக படிச்சிடலாம். ஒரு லைன் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். அதுக்கடுத்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு ஏணிப்படி நாட் போட்டு சொருக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம ரெண்டு அடுத்து முடிச்சு போடணும். இந்த கலர் வந்து வீடியோவை விட நேராக பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற ஒயரை எடுத்து நம்ம பின்ன வேண்டியதுதான். இந்த குடைக்கு நான் 8 அடியில் 30 ஒயர் எடுத்திருக்கிறேன். இப்படியே நம்ம ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம பின்னிடலாம். இப்போ ஒரு லைன் ஃபுல்லாக பின்னிட்டு இதில் மட்டும் ஒரு எணிப்படி நாட் போட்டு நான் காட்டுறேன். நம்ம ஃபஸ்ட்டு விட்ட ஒயரை வந்து இதே மாதிரி சொருகிக்கிடுங்க. ஒரு 4-5 முடிச்சில் நீங்கள் டைட்டாக சொருகிக்கிடலாம். இப்போ பாருங்கள், உள்ள நான் ஒரு 4-5 முடிச்சு சொருகியிருக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு போட்ட முடிச்ச கொஞ்சம் எடுத்து விட்டுக்கிடுங்க. எடுத்து கொஞ்சம் எடுத்து விட்டு நம்ம ரன்னிங் ஒயரை மடிக்கணும். இந்த அளவு எடுத்து விட்டுக்கிடுங்க. ரன்னிங் ஒயரை இதே மாதிரி மடிக்கணும். மடித்து நம்ம எடுத்து விட்ட இந்த மடிப்பில் இந்த ரன்னிங் ஒயரை சொருகி அந்த முடிச்சிலேருந்து வர்ற ஒயரை இந்த மடிப்பில் சொருகி டைட் பண்ணிடணும். இதான் எணிப்படி நாட். நான் நிறைய குடைகளுக்கு எணிப்படி நாட் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அதனால் அந்த ஒரு டைம் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். இப்போ இந்த முடிச்சை வந்து டைட் பண்ணிக்கிடுங்க. ரன்னிங் ஒயரையும் நம்ம டைட் பண்ணிடணும். இப்போ ரன்னிங் ஒயரை நம்ம கொஞ்சமாக விட்டு நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணி உள்ளே சொருகிடலாம். அதே மாதிரியே ஒரு 4-5 முடிச்சில் நம்ம சொருகிடணும். இப்படி போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும் அரங்கோணம் கூட. அப்படி ஏணிப்படி நாட் போடுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா 2 பக்கமே கட் பண்ணி சொருகிக்கிடலாம். ரன்னிங் ஒயரையும் கொஞ்சம் கட் பண்ணி நாம் சொருகிக்கிடலாம். இப்போ இந்த முடிச்செல்லாம் நம்ம டைட் பண்ணி விட்டுக்கிடலாம். இப்போ ஒரு லைன் ஃபுல்லாக ரன்னிங் ஒயர் வச்சு நான் பின்னியாச்சு. அதுக்கடுத்து நாம் 2 ஒயராக எடுத்து முடிச்சு போடணும். ஸோ இந்த 2ஐயும் முடிச்சு போட்டிருக்கேன். அதுக்கடுத்து இந்த 2 அதுக்கடுத்து இந்த 2 ஒயராக எடுத்து நம்ம முடிச்சு போடணும். இந்த நடுவில் இருக்கிற ஒயர் எடுத்து நம்ம முடிச்சு போடணும். அதுக்கடுத்து இந்த ஹோலுக்கு நேராக இருக்கிற இந்த 2 ஒயர் எடுத்து நம்ம முடிச்சு போடணும். இப்படி தான் நம்ம பின்னணும். ஒரு தடவை வந்து ரன்னிங் ஒயர் வச்சு பின்னும்போது இன்னொரு தடவை 2 ஒயராக எடுத்து பின்னணும்.
இந்த மாதிரி டிசைன் வரும். இப்போ வந்து ஒரு லைன் வந்து நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு நேராக பின்னணும். அதுக்கடுத்து நம்ம 2 ஒயராக எடுத்து நம்ம கிராஸாக போடணும். இப்போ வந்து 2 ஒயர் எடுத்து நான் கிராஸ் நட் போடுறேன். இந்த குடைக்கு நான் 8.25 அடியில் 30 ஒயர் எடுத்தேன். இது கொஞ்சம் மெலிசா உள்ள ஒயர் தான். இது மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரி உள்ள கூடை. ரெண்டுமே ஒரே கலராக எடுத்துருக்கிறேன், ப்ளூ எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை எடுத்துக்கிடுங்க. அதுக்கடுத்து இந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு முடிச்சு போடணும். இதே மாதிரி அருங்கோண டிசைன் வரும். அதுக்கடுத்து நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு பின்னணும். ஃபுல்லாகவே நம்ம கிராஸாக முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு பின்னணும். இப்போ வந்து 5 லைன் நான் ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிட்டு இப்போ 6வது லைன் பின்னிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு லைனுமே நான் ஏணிப்படி நாட் போட்டு நான் கட் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராஸாக முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு நான் பின்னுறேன். இந்த மாதிரி டிசைன் இருக்கும். இப்படியே தான் நம்ம மேலே வர கூடையை வளர்க்கணும். அதுக்கடுத்து இந்த மாதிரி நடுவில் நம்ம போடணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு சுற்று போட்டுட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி கிராஸாக போடணும். ஒரே இடத்துல நம்ம இந்த கூடை வந்து உயரமாக பின்ன முடியாது. இப்போ ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு லைன் ஃபுல்லாக பின்னிட்டு இந்த மாதிரி 2 ஒயரை சேர்த்து ஒவ்வொரு முடிச்சா போடணும். இப்படி இன்னும் கொஞ்சம் நான் பின்னிட்டேன். இப்போ மேலே வர நான் பின்னிருக்கிறேன். மொத்தம் அடிபாகம் வந்து அடி போட்டுட்டு 2 லைன் போட்டேன். இதில் வந்து மொத்தம் 12 லைன் போட்டிருக்கேன். நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுற லைன் வந்து 12 லைன் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே வந்து நான் ஒரு 3 லைன் பின்னுறேன். ரன்னிங் ஒயரை வச்சு பின்னுறேன். ஒவ்வொரு லைனுமே நான் ஏணிப்படி நாட்டு தான் போட்டு நான் கட் பண்ணியிருக்கிறேன். அடிபாகம் போட்டுட்டு நான் 2 லைன் பின்னிருந்தேன். இது மேலே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் தேவையோ அந்த அளவுக்கு பின்னிக்கிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அது பிளாக்காக மாறும். அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அதை டச் பண்ணி வச்சிங்கன்னா நான் போட்ட வீடியோஸ் நீங்கள் வந்து உடனுக்குடனே பார்க்கலாம். நான் இந்த மாதிரி அருங்கோணம் கூட வந்து 2 கலர்லேயும் பின்னிருக்கிறேன். நீ இப்படி ரன்னிங் ஒயரை வச்சு பின்னும்போது ஒரு ஒயரை கூட ஸ்கிப் பண்ணாமல் பின்னணும். ஒரு ஒயரை ஸ்கிப் பண்ணிட்டா டிசைன் வந்து மாறிடும். அதனால் பார்த்து பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஒயராக எடுத்து பின்னிக்கிட்டே வரணும். இப்படியே நான் வந்து ஒரு 3 லைன் பின்னுறேன். பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் 3 லைன் நான் பின்னிருக்கிறேன். பின்னிட்டு ரன்னிங் ஒயரையும் நான் ஏணிப்படி நாட் போட்டுட்டு நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம 3வது நாட்டில் சொருகிடலாம். சொருகிட்டு அதுக்கப்புறம் கிராஸாக சொருகணும். இப்போ பாருங்கள், நான் 3வது முடிச்சில் சொருகிட்டு கிராஸாக சொருகி கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இருக்கும் அடிபாகம்.
ஒவ்வொரு ரன்னிங் ஒயராக 12 லைன் வந்திருக்கு. கூடை நல்ல ஹைட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி எண்ணும்போது 12 லைன் வருது. அடிபாகத்தில் நான் 2 லைன் போட்டிருக்கேன். அடிபாகம் போட்டுட்டு 2 லைன் போட்டேன். உங்களுக்கு அடிபாகம் நான் வந்து 10 லைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு அடிபாகம் இன்னும் அகலமாக வேணும்னா 12 கூட நீங்கள் போட்டுக்கிடலாம். இப்போ உங்களுக்கு இந்த கூடையோட அளவுகள் சொல்கிறேன். இப்போ அடிபாகம் 12.5 இன்ச் இருக்குது. அதுக்கடுத்து இந்த பேஸோட அகலத்தை பார்க்கலாம். இது வந்து 4.5 இன்ச் இருக்குது. அதுக்கடுத்து இந்த அளவு உயரம் வந்து 10 இன்ச் இருக்குது. கூடை நல்ல பெரிய கூடையாக தான் வந்திருக்கு. கைப்பிடிக்கும் கொஞ்சம் உயர் இருக்குது. இந்த கூடைக்கு வந்து நான் கைப்பிடி ரெடிமேடு கைப்பிடி தான் நான் போட்டிருக்கேன். 10 அடிபாகம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து தென்னங்குச்சி சொருகன்னா சொருகிக்கிடுங்க. நீங்கள் வந்து அதிகமாக வேணும்னா ஒரு 12 லைன் கூட நீங்கள் போட்டுக்கிடலாம். இது 2 லைன் வந்து நான் மேலே போட்டிருக்கேன். இதே மாதிரி தான் ஒரு லைன் வந்து ரன்னிங் ஒயரை வச்சு பின்னணும். அதுக்கப்புறம் 2 எடுத்து நம்ம முடிச்சு போடணும். இந்த கூடை நல்ல பெரிய கூடையாக வந்திருக்கு. இது 2 ரோல் தான் ஆச்சு. இதுலேயும் வந்து நான் 12 லைன் போட்டிருக்கேன். ஒவ்வொரு லைனாக நம்ம எண்ணும்போது 12 லைன் போட்டிருக்கேன். மேலே வந்து 3 லைன் போட்டிருக்கேன். உள்ளேயும் நல்லா பெரிய கூடையாக இருக்குது. இதில் வந்து நம்ம 7 கிலோ 8 கிலோ நம்ம காய்கறி வாங்கலாம். நான் இதே மாதிரி தான் ரெடிமேட் கைப்பிடி போட்டிருக்கேன். இது வந்து நம்ம ஸ்க்ரூ வாஷர் வச்சு நம்ம டைட் பண்ணிடணும். அடிபாகத்தில் நான் 6 குமிழ் வச்சுருக்கிறேன். நீங்கள் இன்னும் வேணும்னா 4 குமிழ் வச்சுக்கிடுங்க. இந்த கூடை ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி 2 ரோலில் நல்ல பெரிய கூடையாக நீங்கள் பின்னி பாருங்கள். பின்னி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். Thanks for watching.